ஒரு நல்ல கலைஞன் இறந்து போயிட்டார். புருஷ சாவுக்கு பொண்டாட்டி ஆடலாமாயா அப்படின்னு இந்த சமூகம் கேள்வி கேட்குது. எந்த கலை அவர்களுக்குள் காதல் உருவாக காரணமாக இருந்ததோ, எந்த கலை அவங்க காதல் வாழ்க்கையுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருந்ததோ, எந்த கலை அவங்க காதலுக்கு ஆதாரமாக இருந்ததோ, அந்த நடனக்கலையவே அஞ்சலியாக செலுத்தி அந்த மனுஷனை அனுப்பிச்சி வைக்கணும்னு அந்த பெரிய மனுஷன் நினச்சிருக்கான். ஒரு மனிதனுடைய இறப்புக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்துகிறாங்க. பெரிய மனிதர்கள், பெரும் கலைஞர்கள் நேரில் வந்து ஆறுதல் சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இப்படி வாழ்ந்த மனுஷன் கூட வாழ்க்கையை நடத்தின அந்த மனுஷிக்கு தெரியாதா என் காதல் கணவனுக்கு கடைசி பரிசா நான் என்ன கொடுக்கணும்னு? அதுக்குள்ளே தலையிட்டு கேள்வி கேட்க நம்ம யார் சார்? ஒருத்தவங்க கண்ணீர் விட்டு அழுகும்போது கர்ச்சீஃப் எடுத்து துடைக்காட்டியும் பரவாயில்ல, அந்த கண்ணீரை எடுத்து லேபுக்கு அனுப்பி இது உண்மையான கண்ணீரா நான் டெஸ்ட் பண்ணி சொல்லவா அப்படின்னு கேட்குற கேள்வி வேண்டாம். இந்த சமூகம் இன்னும் எவ்வளவு பிற்போக்கு சமூகமாக இருக்குது, இன்னும் முற்போக்கு சமூகமாக மாற நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குங்கிற கேள்வியை இந்த சம்பவம் எவ்வளோ பெருசாக எழுப்பியிருக்கு பாருங்களேன். இந்த வீடியோவை முத்துக்குமரன் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் ரோபோ சங்கர் உடல்நல குறைவால் இறந்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட இறுதி ஊர்வலத்துல அவரோட மனைவியான பிரியங்கா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அவங்க அன்பை வெளிப்படுத்துற விதமா தான் டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இன்னும் நிறைய பேர் ஹஸ்பண்ட் இறந்திருக்காரு அதுல போய் டான்ஸ் ஆடிட்டு போறாங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வராங்க. அதுக்கு பதில் சொல்ற விதத்துல முத்துக்குமரன் இப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. பிரியங்கா ரோபோ சங்கரோட இறுதி உருவத்துல டான்ஸ் ஆனதை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா தப்பா பேசிட்டு வராங்க, விமர்சனம் வச்சுட்டு வராங்க. ஆனா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸை போட்டுட்டு வராங்க. ஹஸ்பண்ட் இறந்ததை அவங்க அன்பை வெளிப்படுத்தி டான்ஸ் ஆடுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. பிரியங்காவுக்கு சப்போர்ட்டிவா தான் நிறைய பேர் இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.